இப்ப இதுக்கும் பிறகு இப்ப அண்மையில வந்து சேந்தமங்கலத்துல காடவராயன் கோபுரஞ்சிங்க காடவராயனுடைய அந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. இப்ப அன்புமணி சுற்றுப்பயணம் வர்ற காலகட்டத்துல நம்ம கூட அதை வந்து முன்பு ஒரு பதிவுல சுட்டி காட்டியிருக்கோம். ஆண்ட பரம்பரைன்னு வன்னியர்களை வந்து நீங்க வீத்திக்கிறீங்களோ ஒழியோ இங்க இருக்கிற கிபி 1250 இருந்து 350 வரைக்கும் இருந்த சிற்றரசுகள் அதெல்லாம் வரலாறு நீங்க மீட்டெடுத்து புத்தகமா ஆவணப்படுத்தல அப்படின்னு நம்ம கொடுத்திருந்தோம். அதுக்கு பிறகு வன்னியர் குடியில சில ஆய்வாளர்களுக்கு அந்த ஆர்வம் எடுத்து ஒண்ணு ஆய்வு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அடிப்படையில தான் அன்புமணி அவர்கள் வந்து அங்க திருவண்ணாமலையில பேசும்பொழுது இதெல்லாம் வன்னியர்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதி, நம்ம பாட்டனுடைய மண்ணு அப்படின்னு சொன்னாரு. எத்திராஜுலு வஜ்ரவேலு அப்படின்னு நீங்க போடும் பொழுது இவர் தெலுங்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியும். அப்ப எப்படி மறைக்கிறான் பாரு, ஏ வா வேலு, இது எங்க தாத்தன் கட்டினது. யாரு? திருவண்ணாமலையில இருக்கிற கோபுரம், தலப்பு கோபுரம் செவப்பரா நாயக்கன்கிற தாத்தன் கட்டினது. ஏண்டா கிபி 1370 தான் குமாரகம்மன்னா மதுரைக்கே வந்து பிடிக்கிறான். அதுக்கும் பிறகுதான் நாயக்கர் ஆட்சி தமிழகம் முழுக்கும் பரவுது. உங்களுது எப்ப வந்தீங்க? இந்த கேள்விக்கு ஏவா பதில் சொல்லுவாரா? உங்க தாத்தாவை எப்ப வந்தாருங்க? இப்ப வந்தாருன்னா வந்தேரின்னு ஒத்துக்கிறியா நீனு? கர்நாடகாவில் தமிழ் கன்னடத்தை தவிர வேற எந்த மொழி எழுத்து இருந்தாலும் உடைக்கிறான். அப்ப நீ திருவண்ணாமலையில தெலுங்கு எழுத்து இருக்கன்னா நான் உடைக்கணும்ல. அப்ப ஏன் மண்ணுல உன் எழுத்து எழுதுற, ஆந்திராவில நம்ம எழுதுற, நீ விடுவியா? இதெல்லாம் காரணம் என்ன? இங்க இருக்கிற தமிழ் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பல ஆயிரம் கோடி லட்சக்கணக்கான கோடிக்கு இவன் பணக்காரனுக்கு ஆவறதுக்காக அவன் குடி சார்ந்த மக்களை அடவு வச்சு இந்த திராவிட கட்சியாளர்கள் இவன் காலடியில இவன் ஒழுந்ததனுடைய விளைவுங்க. அவரு ஏவாவால சொல்றது 14ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி உள்ள நிலை. எங்க பாட்டம் கட்டி வச்சிருந்தா அதுல வேணா உங்க பாட்டம் வந்து வெள்ளடிச்சிருக்கலாம். அவர் அன்புமணி சொன்ன மாதிரி அன்புமணி பாட்டங்கிறதே ஒரு தமிழன்னு வச்சீங்களா. தமிழரான நம்ம பாட்ட கட்டணத்துல தெலுங்கரான உங்க பாட்டை வந்து வெள்ளடிச்சிருக்கலாம்.